Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து பிரபஞ்சத்தின் குரல் என்ற டாப்பிக்கில் பார்க்குறோம். இதில் வந்து நான் 3 பைல் வைக்க போகிறேன். இது ரொம்ப ஷார்ட் ரீடிங். இன்றைய தினம் உங்கள் கண்ணில் இந்த ரீடிங் படுது அப்படின்னா இன்றைக்கி மெசேஜ் உங்களுக்கு என்ன கன்வே பண்ண போகிறாங்க ஏஞ்சல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பிரபஞ்சத்தின் குரல் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? சரி, வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இதில் நான் வந்து 3 பைல் வைக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? இந்த பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அந்த நம்பரை டைப் பண்ணுங்கள். 1111, ஓகேவா? 555 444 786 1212. இது மாதிரி சில நம்பர், பர்டிகுலர் நம்பர் 333 நம்பர், இது மாதிரி நம்பர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு என்ன கன்வே பண்ணுறாங்க, இன்றைக்கி தினம் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கார்டு வருது. ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து நான் ஷார்ட் ரீடிங்காக தரேன். நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. நீங்கள் நம்பர் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேலேயும் நம்பர் தெரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்பர், அதாவது பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்க இன்றைக்கி அப்படின்னு பார்க்கலாம். என்ன பிளெஸிங்ஸ். ஹை பிரிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்ப வந்து மெச்சூரிட்டியான பர்சன். ஸ்பிரிச்சுவல் ஒரு இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நீங்கள் இருப்பீங்க. கடவுள் பக்தி, ஒரு சிலர் வந்து சில குருமார்களை கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு சிலர் வந்து நார்மலாக ப்ரே பண்ணுறது, கடவுள் மேலே ஒரு இன்டென்ஷனோடு இருக்கிறவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு சோல் டிசைர், அதாவது நீங்கள் நிறைய விஷயங்கள் தேடுறீங்க. யூனிக்காக இருக்கும் உங்களோட விஷயங்கள், நீங்கள் தேடுற விஷயங்கள். இது ஏன் இப்படி நடக்குது, அது ஏன் இப்படி நடக்குது, இதுக்கு என்ன ரீசன், இதுக்கு ஏதாவது பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களா, சோல் பற்றின விஷயங்கள்லாம் கூட நிறைய உங்களுக்கு ஒரு விஷயங்கள்லாம் கூட நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க, தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுவீங்க. நீங்கள் இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கீங்க. உங்கள் மைண்ட் செட் வந்து உங்களோட இன்ட்யூஷன் பவர் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வந்தீங்க அந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தேடுங்க. ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? மெடிடேஷன் பண்ணணும். ஓகே, தியானம். ஏன்னா உங்களோட அந்த ஃப்ரீக்குவன்சி கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. உங்களோட ஃப்ரீக்குவன்சி இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து கொஞ்சம் ஆஸ்லேஷன் இருக்குது. மைண்டில் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிறீங்க. அதனால் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வந்தீங்கிறதே மறந்து ஏதேதோ விஷயத்தில் மைண்டை செலுத்திக்கிட்டு நெகட்டிவான விஷயங்களில் மைண்டு ஓடிட்டுருக்குது. அது உங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. அதனால தான் உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த சோல் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்காக தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்த வேலையை விட்டுட்டு வேண்டாத வேலையை பண்ணின்னு இருக்கீங்க. பைல் 1 சூஸ் பண்ண சொல்லுங்களே, நீங்கள் வந்த பர்பஸ் என்னன்னு தேடுங்க. திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் ஆக்ஷன். டெவலப் யுவர் இன்ட்யூட்டிவ் கிஃப்ட் அண்ட் ட்ரஸ்ட் த விஸ்டம் யூ ரிசீவ். அடாடாடாடா, என்ன நான் அந்த ஃபஸ்ட் லைனை பார்த்துட்டே எனக்கு வந்துடுச்சு. அப்படியே இன்ட்யூஷனில் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்த லைன் எல்லாமே அது ரிலேட்டடாக தான். ஓகேவா? இப்போ வந்து ஏதாவது ஒரு முடிவுகள் ஏதோ ஒரு முடிவுகள் எடுக்கிறீங்க போல், அவசரப்பட்டோ இல்லைனா இப்போ ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் எடுக்கிறீங்க இன்றைக்கி தினம் அப்படின்னா அதெல்லாம் செய்யாதீங்க. இன்றைக்கி எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. அதனால் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை இன்றைக்கி பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பர்சனல் ரீடிங் பார்த்து கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும்.
அதோடு இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் அதில் பண்ணுறேன். இது வந்து பிரசன்ன ஜோதிடம் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. பிரசன்னம் பார்த்து கொடுக்கறது, உங்களோட குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் இவங்களோட அனுகிரகம், உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் பர்டிகுலராக நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், இல்லைனா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? பர்சனல் ரீடிங் வேணும், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் காட்கிட்டேருந்து நான் வந்து எங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும், அவங்களோட அனுகிரகம் இருக்கா, எப்படி நாங்கள் வந்து முன்னேறி போகிறது, எங்களுக்கு இது இந்த தடைகள்லாம் இதனால தான் வருதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். சரி, குருச்சரணம். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க கைஸ். ஓகே, உங்களோட கடவுள் உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு ஞானத்தை கொடுத்துருக்குறாராம். அது என்ன தெரியுமா? உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர், உங்களோட அந்த உள்ளுணர்வு திறன் வந்து இயற்கையாகவே உங்களுக்கு கொடுத்த அந்த கிஃப்ட்டை நீங்கள் கொஞ்ச நாளாகவே ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கீங்க. அது சரியாக வேலை செய்யலை. அதனால் அதை டெவலப் பண்ண சொல்கிறாங்க. உங்களோட இன்ட்யூட்டிவ் பவரை டெவலப் பண்ணுங்கள். அதுதான் இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்க பெரிய கிஃப்ட்டு. ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லாத மனநிலையில் கொஞ்ச நாளாக இருக்கீங்க. நீங்கள் என்னெல்லாம் இது வரைக்கும் வாங்கிட்டுருக்கீங்களோ, இனி வாங்க போகிறீங்களோ எல்லாத்துக்கும் ஒரு நன்றி உணர்வாக இருங்க. நம்புங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகேவா? இன்றைக்கி டே வந்து உங்கள்கிட்ட இல்லாததை நினச்சி வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு இயற்கையாகவே அந்த உள்ளுணர்வு ஞானம் எல்லாமே இறைவன் கொடுத்து அனுப்பியிருக்காரு. நீ என்ன பர்பஸ்க்காக வந்தியோ அதை மறந்துட்டு இந்த மாயையில் மாட்டிக்கிட்டு எமோஷ்னல் லாக்கில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க ஏன் அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க எனக்கு ஏன் இதெல்லாம் பண்ணலை, இந்த உறவு ஏன் இப்படி இருக்குது, அந்த உறவு ஏன் அப்படி இருக்குது, அப்படி அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பாகவும் தெரியுது. அதே மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் தேடுகின்ற, ஏன்னா நீங்கள் ரொம்ப மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பீங்க. இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக மெச்சூரிட்டி இருக்கும். அட்லீஸ்ட் 35, 30 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருப்பீங்க. சிலர் 40க்கு மேலே 45 அந்த மாதிரி கூட இருப்பீங்க. ஆனால் ரொம்ப ஒரு தெளிவோடு இருப்பீங்க. ரொம்ப நீங்கள் உங்ககிட்ட நிறையா அந்த சீக்ரெட்டான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த அவசரப்பட்டு இன்றைக்கி எந்த விஷயங்களையும் ஒரு ஆக்ஷன் எடுத்துடாதீங்க. உங்களோட இன்ட்யூட்டிவ் பவரை கேளுங்க. அது ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு உங்களுக்கு ரியலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மெடிடேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இயற்கையாகவே கொடுத்த இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், அதை டெவலப் பண்ணுங்கள் இன்றைக்கி. ஓகேவா? மெடிடேஷன் பண்ணுங்கள் இன்றைக்கி. சூப்பராக பைல் 1 சூப்பராக கொடுத்துட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு ஃபேவரபிளான ஒரு கலர்ஸ் இல்லை நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 2ங்கிற அந்த நம்பர் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு லக்கியாக இருக்கும், மன அமைதி கொடுக்கும். ஓகேவா? மூன் எனர்ஜி. அந்த 2ங்கிறது இப்போ பௌர்ணமி வந்துச்சு இல்லையா நேற்று? ஸோ நீங்கள் இது பண்ணியிருக்கலாமே, நீங்கள் நல்லா ஹீலிங் அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கலாமே, நீங்கள் மெடிடேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இது இருக்காதே இந்த மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி கொஞ்சம் உங்கள் மனநிலையை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், அமைதியாக இருங்க, எதையும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகே, சரி. நீங்கள் சில நம்பர்ஸ் யூஸ் பண்ண சொன்னேன். நம்பர் 2 யூஸ் பண்ணலாம். 2 உங்களோட லக்கி நம்பர் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ, அந்த ஒரு கோல்டன் கலர் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம், ஒயிட் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அமைதியை கொடுக்கும். மேக்ஸிமம் ப்ளூ யூஸ் பண்ணிடுங்க, அமைதி. ஒயிட்டு, ப்ளூ. ஓகேவா? இந்த கலரில் ஏதாவது நீங்கள் ட்ரெஸ் வேர் பண்ணுறது, இல்லை அந்த மாதிரி ஏதாவது சீனரிஸ் அந்த ஸ்க்ரீன் சேவரில் வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் உங்களோட அந்த அதாவது ஒரு ஃப்ளவர்ஸ் கூட வாங்கி வச்சுக்கலாம். ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ், மல்லிகைப்பூ, முல்லை அந்த மாதிரி பூஜை ரூமில் வைக்கிறது, அது உங்கள் கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அமைதியை அந்த ஹீலிங்கை கொடுக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். சரியா? ஓகே கைஸ், பைல் 1க்கு சூப்பராக கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஏஞ்சல்ஸ் நம்பர் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் தேங்க் பண்ணுங்கள் கைஸ். அடுத்தது பைல் 2. பைல் 2க்கு இன்றைய தினம் என்ன பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் இருக்குது? பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே, நீங்கள் ஏதாவது ஒரு முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் செய்யணும்,
இது அதாவது ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, இதை எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேணாமான்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணிடுங்க, சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஓகேவா? சக்ஸஸ் கார்டு. ஓகே, சூப்பர். எம்பரஸ் வந்திருக்காங்க. உங்ககிட்ட நிறைய அதாவது அன்பு, கருணை, தயை எல்லாமே நிறைஞ்சிருக்கும். இன்றைக்கி அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் அதை எல்லோரும் நிறைய பேருக்கு கொடுப்பீங்க. உங்களோட சில ஆசைகளுக்கான அந்த இது வந்து வழிகள் எல்லாம் பிறக்கும். உங்களுக்கு சில ட்ரீம்ஸ்லாம் கூட இருக்கலாம், கோல்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் நான் பண்ணணும், இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு அப்படி நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பிள்ளையார் சுழி போடுங்க. ஓகே, அது என்ன சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல வராங்க. உங்களோட ட்ரீம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய லெவலில் இருக்குது அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஆக்ஷன் எடுத்துடணும். ஆக்ஷன் எடுத்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். ஓகே, எஸ், அதை தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு வந்து சில பேர் வந்து ஃபைனான்ஷியலுக்காக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் வரணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ஏதாவது முயற்சிகள் இன்றைக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு அபரிவிதமான செல்வம் கிடைக்கும். அதே மாதிரி சில பேர் வந்து உங்களோட சொத்துக்கள் வாங்கிறது, ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கி வைக்கலான்னு பிளான் பண்ணுறது, அதெல்லாம் பிளானோடு இல்லாமல் ஆக்ஷன் எடுங்க. ஓகேவா? அது நல்ல உங்களுக்கு ஒரு செல்வ நிலையை கொடுக்கும். உங்களுக்கு லாங் டைம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, ஒரு சிலருக்கு இன்றைக்கி திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு எல்லாம் இருக்கும். உங்களுக்கான லக்கி நம்பர் வந்து நம்பர் 3. நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ, க்ரீன் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் கைஸ். ஓகே, நீங்கள் மோஸ்ட் ஆஃப் என்னென்ன ராசியில் இருப்பீங்கன்னா கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷில் இருக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து நான் சொன்ன விஷயங்கள் இது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும் அப்படி கிடையாது, இதில் அதிகமாக தெரியுதுன்னு சொல்கிறேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு இது வந்து ரிலேட்டிவாக இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. சரியா? இன்றைக்கி ரொம்ப நாள் நல்லாயிருக்கு உங்களுக்கு. நீங்கள் இந்த நம்பரை அடிக்கடி பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு அந்த நம்பரை எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பரில், ஒரு க்ரீன் கலர் பேப்பரில் நம்பர் 3 அப்படின்னு சொல்லி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. கோல்டன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல்டன் கலர் பேப்பர் கையில் வச்சுக்கலாம். இல்லை இந்த கலர்ஸ் நான் சொன்னல எல்லோ, க்ரீன் இந்த மாதிரி கலரில் இருந்து ட்ரெஸ் கோட் பண்ணலாம். நீங்கள் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் ஆச்சு, எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நிறைய பேர் வந்து ஒரு சிலர் சொல்கிறீங்க, ஓகே, அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. ஒரு சிலர் எதையுமே சொல்கிறது கிடையாது, ஆனால் வருத்தம் மட்டும் பண்ணுறீங்க. இறைவன் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது அதுதான். நீங்கள் வந்து கேளுங்கள் தரப்படும், ஓகேவா, தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காரு. அவர் வார்த்தையை அவர் காப்பாற்றிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் உங்களோட அந்த நம்பிக்கை, பிலீவ்னஸ் தான் பார்க்கணும் இங்கே. ஓகே, சரி, நல்லா வந்திருக்கு பைல் 2க்கு. இப்போது பைல் 3க்கு என்ன சொல்கிறாங்க? பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்களே. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு சில ப்ராஜெக்ட் இல்லைனா ஒரு படிப்புக்காக ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த படிப்பில் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஆனால் அடுத்த கட்டம் போக முடியல. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் கொஞ்சம் உங்களோட சப்ஜெக்டில் வந்து கொஞ்சம் உங்களை ஸ்ட்ராங்காக இன்வால்வ் பண்ணிக்கணும். இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ஜாப் கேரியர், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் அந்த ஸ்கில்லை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிக்க சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த லேர்னிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். வேலை அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நீங்களே ஒரு சிலர் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஒரு தாட், இதில் வந்து ப்ராஃபிட் இல்லை, இதில் வந்து நமக்கு ஒரு ஏர்னிங்ஸ் இல்லை, அந்த மாதிரிலாம் ஒரு கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தீங்கன்னா அப்படி நினைக்காதீங்க. அதில் நல்ல ப்ராஃபிட் வரும். நீங்கள் அந்த ப்ராஜெக்டை வந்து இன்வால்மெண்ட்டோடு செய்ய சொல்கிறாங்க. அதாவது ஃபோக்கஸிங் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து எனர்ஜி பாஸ் ஆகும். நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கீ பாயிண்ட்ஸ். நான் இங்கே டாரோ ட்ரீடிங் கொடுக்குறேன் பாருங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கோல்டன் வேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ். அதெல்லாம் யாருக்கு நச்சுன்னு அப்படியே ஸ்பார்க் வர மாதிரி டக்குன்னு புரியுதோ அவங்களாம் ஃபாலோ பண்ணி நல்ல பிளெஸிங்ஸ் எடுப்பீங்க.
கமெண்ட்லாம் போடுங்க. ஓகேவா? கிராட்டிடியூட் பண்ணுங்கள் டிவைனுக்கு. ஸோ சில பேர் வந்து உங்களுக்கு இது ரிலேட்டடான ஏதாவது ஒரு செமினார் ஏதாவது அட்டன் பண்ணுவீங்க. இதுக்கான ப்ரோக்ராமில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் போய் அதை கலந்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி. அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஷனட்டான இந்த வேலைகளை செய்கிறதுல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இன்றைக்கி இந்த டே. ஸோ நீங்கள் அதை டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். மணி 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 மணிக்கான விஷயங்கள் உங்களோட படிப்பு சம்மந்தமாக, உங்களோட பிஸ்னஸ், உங்களோட ஜாப் கேரியருக்கு இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயங்கள் ரொம்பவே சமூகமாக வரும். நீங்கள் இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய நம்பர் வந்து நம்பர் 6 இல்லைன்னா நம்பர் 8. ஓகேவா? நம்பர் 8 அதிகமாக பயன்படுத்துங்க. அதே மாதிரி கோல்டன் கலர் நீங்கள் பயன்படுத்தலாம். அதில் வந்து நீங்கள் ட்ரெஸ் கோட் பண்ணுறது, இல்லைனா ஏதாவது ஃப்ளவர் வாங்கி வைக்கிறது, ஃப்ளவர்ஸை பார்க்குற மாதிரி உங்கள் டேபிளில் வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் வச்சு நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி டே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.